வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு தமிழ் வகுப்புல நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்துரலாங்களா? இப்போ இங்க மேம் பாருங்க, இங்க பாருங்க விளையாட்டு பொருள்கள் எல்லாம் வச்சிருக்கேன். பந்துகள் வச்சிருக்கேன். அடுத்தது பேனாக்கள் வச்சிருக்கேன். அடுத்தது புத்தகங்கள்லாம் வச்சிருக்கேன். இதுல இருந்து இன்னைக்கு நம்ம என்ன தமிழ் வகுப்பு படிக்க போறோம் அப்படின்னு யாருக்காவது யூகிக்க முடியுதா? இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா ஒருமை பன்மை படிக்க போறோம். சரிங்களா? ஒருமை பன்மை, அதாவது நீங்க இங்கிலீஷ்ல வந்து சிங்குலர் ப்ளூரல் சொல்வீங்களா? இப்ப நம்ம தமிழ்ல ஒருமை பன்மை படிக்க போறோம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, ஒருமை அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒருமை அப்படின்னா எண்ணிக்கையில நிறைய பொருள்கள் இருக்கு. அந்த பொருள்கள் இருக்கு இல்லையா? அந்த பொருள்களோட எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. சரியாமா? எண்ணிக்கையில ஒரு பொருளை குறிக்குது. சரிங்களாமா? எண்ணிக்கைன்னா நம்ம கவுண்ட் பண்றோம் இல்லையா? கவுண்டிங். இப்ப என் கையில ஒரே ஒரு பேனா மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேனான்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பேனான்னு சொல்லுவோம். இதுவே என்னுடைய கையில் 2 பேனாக்கள் இருக்குது. சரிங்களா? 2 பேனாக்கள் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? இதை 2 கவுண்ட் பண்ணி நம்ம 1 2ன்னு சொல்லி 2 பேனாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? 2 பேனாக்கள். ஓகேங்களா? ஒரே ஒரு பேனா இருந்தால் பேனா, 2 இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கு இல்லையா? இருந்தால் பேனாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பந்து இருக்குது. சரிங்களாம்மா? இது பேர் என்னது? பந்து. இப்போ இது வந்து என்ன சொல்லுவோம்? ஒரே ஒரு பந்து தான். சரிங்களா? அதனால் இதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருமையில் பந்து. என்ன சொல்லுவோம்? பந்து அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்து பந்து அப்படின்னு சொல்லுவோம். இதே இங்கே பாருங்கள், நான் வந்து 2 பந்துகள் வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கேன்? 2 பந்துகள் வச்சுருக்கேன். இதை நம்ம பந்துன்னு சொல்ல மாட்டோம். இது என்னன்னு சொல்லுவோம்? பந்துகள்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், இது என்னது? புத்தகம். இது என்னதுமா? புத்தகம். ஒரே ஒரு புத்தகம் என் கையில் வச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒருமை, ஒரே ஒரு புத்தகம். அடுத்து பாருங்க, 2 வச்சிருக்கேன் நான். 2. சரிங்களா? எண்ணிக்கையில் 2 வச்சிருக்கிறேன். அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லணும்? புத்தகங்கள் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? புத்தகங்கள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ நம்ம அதை எப்படி ஒருமை பன்மை எழுதுறதுன்னு பார்க்கலாங்களா? இப்போ பாருங்க, பந்து இருக்கா? இப்போ இந்து சொல்லிக்கிட்டு எழுதணும், பந்து. இப்போ இதை நம்ம எப்படி பன்மையில் மாற்றி எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பந்து இருக்கு இல்லையா? அதை அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு எழுதிடணும். இந்து பந்து, அதை அப்படியே பன்மையில் எழுதிட்டு அதுக்கு அடுத்தது கீழ் நோக்கிய இல் மட்டும் சேர்க்கணும். பந்து பந்துகள், கீழ் நோக்கிய இல் மட்டும் சேர்த்து எழுதணும். சரிங்களா? இப்போ உச்சரித்து பாருங்க, பந்து பந்துகள். ஓகேவாம்மா? அடுத்து பாருங்க, என்ன எழுதலாம் அப்படின்னா, நாய். ஓகேங்களாமா? நாய், ஒரே ஒரு நாய். இதே பன்மையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? நாய் அப்படியே எழுதிட்டு கீழ் நோக்கிய இல் சேர்த்து எழுதுனா போதும். கீழ் நோக்கிய இல் சேர்த்து எழுதுனா போதும். நாய்கள். ஓகேங்களா? நாய்கள். இப்போது அடுத்து பாருங்கள், என்ன எழுத போகிறோன்னா ஆடு எழுதிட்டோன்னா அதுக்கடுத்து பன்மையில் எப்படி மாற்றி எழுதணும்? ஆடுக்கு ஆடுகள். எப்படி எழுதணும்? ஆடுகள் அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து பாருங்கள், புலி அப்படியே எழுதிட்டு கையில் கல் மட்டும் சேர்த்து எழுதுனா போதும். புலிகள். கையில் கல், அந்த கடைசியில் அந்த கல் விகுதி மட்டும் சேர்த்து எழுதுனா போதும். ஓகேங்களா? இப்போது நம்ம இது ஒரு விதி பார்த்துட்டோமா? அடுத்து ஒரு விதி சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு. மரம். இப்போ அடுத்து நம்ம என்ன எழுத போகிறோம்னா மரம். இதில் கடைசி எழுத்து பாருங்கள், என்ன இருக்குது? இம் இருக்குது. இது கடைசி எழுத்து என்னது? இம். இதை நம்ம எப்படி பன்மையில் மாற்றலாம் அப்படின்னா, மரங்கள் நம்ம சொல்லலாமா? வராது. மரங்கள் வராது. அதுக்கு பதிலாக எப்படி எழுதணும் பன்மையில்? மரங்கள். இங்கு கையில் சேர்த்து சொல்லணும். இம்மர் கட் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள், இம்மை கட் பண்ணிட்டு இங்கு கையில் சேர்த்து எழுதணும். சரிங்களாம்மா? இது ஒரு விதி. ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம் இம்மில் முடிஞ்சுது அப்படின்னா இங்கு கையில் தான் சேர்த்து எழுதணும். ஓகேங்களா? அப்போ அடுத்து பாருங்க, என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, பழம்.
ப இம் பழம். இம்முல முடிஞ்சுது அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சிடணும், கடைசி எழுத்து இம்முல முடிஞ்சாலே இங்கு கையில் சேர்த்து எழுதணும். ப இல் பழங்கள் அப்படின்னு எழுதணும். ப இல் பழங்கள் அப்படின்னு எழுதணும். ஓகேவாம்மா? அடுத்து பாருங்க, நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா சிங்கம். அடுத்து என்ன எழுத போறோம், சிங்கம். இப்போ பாருங்க, சிங்கம் நம்ம எப்படி எழுதலாம், பன்மையா மாத்தி எழுதலாம், சிங்கங்கள். இம்மை கட் பண்ணிட்டு சிங்கங்கள் அப்படின்னு எழுதலாம். என்னமா எழுதலாம், சிங்கம் சிங்கங்கள் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, புத்தகம் இம்முல முடிஞ்சிருக்கு, புத்தகம். ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம், பன்மையில புத்தகங்கள். இதே மாதிரி படம் அப்படின்னா படங்கள், பாடம் அப்படின்னா பாடங்கள். இந்த மாதிரி இம்முல முடிஞ்சதுனாலே நம்ம என்ன செய்யலாம், இங்கு கையில் மட்டும்தான் என்ன செய்யணும், சேர்த்து எழுதணும். இந்த விதியை என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ட்ரிக் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்க, இன்னொரு விதி நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். இப்போ பாருங்க, பூ. என்னதுமா இது, பூ. நெடில் எழுத்து பூ. சரிங்களா? ஸோ இதை எப்படி நம்ம நெடில் எழுத்தாக மாற்றலாம், இங்கே பாருங்கள், பூ அப்படின்றது நெடில் எழுத்து. ஓகே, ஒரே ஒரு பூ, ரோஜா செடியில் நிறைய பூக்கள் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம சொல்லலாம், ரோஜாக்கள், பூக்கள் அப்படி சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது பூ இல் கீழ் நோக்கிய இல், பூக்கள், பூ பூக்கள். ஓகேங்களா? பூக்கள். என்ன மேம் இது ஒரே ஒரு எழுத்து தான் வந்திருக்கு, பூக்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, பூவை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், இப்பு கூட்டல் ஊ. எப்படி எழுதலாம், இப்பு கூட்டல் ஊ, பூ. ஊ அப்படின்றது என்னது, உயிர் எழுத்து வகைகள் நம்ம படித்தோம்ல, அதில் நெடில் எழுத்து. ஊ அப்படின்றது என்னது எழுத்து, நெடில் எழுத்து. ஸோ அப்படின்னா இந்த நெடில் எழுத்து தனியாக வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பூக்கள் இக்கு கையில் சேர்த்து எழுதணும். என்ன எழுதணும், இக்கு கையில் சேர்த்து எழுதணும். அடுத்து ஈயும் நெடில் எழுத்து தானே, அப்படின்னா ஈக்கள் எப்படி எழுதணும், ஈக்கள், ஈக்கள். அடுத்து பாருங்க, பசு. இப்போ பாருங்க, பசு ரெண்டுமே உயிரெழுத்து தான். சரிங்களா? ரெண்டுமே சரி உயிரெழுத்துங்க பாருங்க, ரெண்டுமே குறில் எழுத்து தான். ரெண்டு குறில் எழுத்து வந்தாலும் நம்ம என்ன செய்யணும், இக்கு கையில் சேர்த்து தான் எழுதணும். ரெண்டு குறில் எழுத்து வந்தாலும் இக்கு கையில் சேர்த்து தான் எழுதணும். இப்போ உச்சரிச்சு பாருங்க, பசு பசுக்கள். அடுத்த விதி பார்க்கலாமா, விதி இங்கே பாருங்க. இப்போ என்ன எழுதியிருக்கேன், கல். என்ன எழுதியிருக்கேன், கல். மேல் நோக்கிய இல் போட்டிருக்கேனா. இப்போ பன்மையில் மாற்றும் போது கல் அப்படின்றது கற்கள் அப்படின்னு எழுதணும். எப்படி எழுதணும், கல் கற்கள் அப்படின்னு எழுதணும். இற்று, வள்ளின இற்று இருக்கு இல்லையா, இந்த இற்று இல் சேர்த்து எழுதணும். ஓகேவாம்மா? இப்போ அடுத்து பாருங்க, இன்னொன்று எழுதலாம்னா புல். புல் எப்படி எழுதலாம், புற்கள். புல் எப்படி எழுதலாம், புற்கள். இற்று கையில், மேல் நோக்கிய இல்லில் முடிஞ்சாலே இற்று கையில் தான் முடியும். அடுத்து பாருங்க, பல். பல் எப்படி எழுதலாம், பற்கள். பல் எப்படி எழுதனா, பற்கள். ஓகேவாம்மா? இங்கே பாருங்கள், கீழ் மேல் நோக்கி எல்லில் முடிஞ்சால் அந்த சொல் பன்மையில் போகும்போது இற்று கையில் மாற்றி எழுதணும். சரிங்களாம்மா? இந்த ஒரு விதியை என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இற்று கையில். இங்கே பாருங்கள், புல் அப்படின்னா புற்கள், பல் பற்கள். ஓகேவாம்மா?